ஹே ஹாய் கேர்ள்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்போவுமே எனக்கு ரொம்ப பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ரீசன் என்னன்னா, எங்கள் ஃபிலிம் லாங்குவேஜில் வந்து பொங்கல்லாம் வந்துட்டு தூக்க மாத்திரன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஷூட்டிங்கில் காலைல போனோன்னு என்ன சொல்வேன், நான் எனக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாப்பிட்டு கேப் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அதுவும் இல்லாமல் பொங்கல் ஃபெஸ்டிவல் வேறையா, ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வரேன், அங்கே பொங்கல் செஞ்சுருங்க. 1 மணிக்கு இவங்க வீட்டுக்கு வரேன், அங்கே பொங்கல் செஞ்சுருங்க அப்படின்னு. இந்த பொங்கல் வந்துட்டு வீட்டிலலாம் போர், கேர்ள்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ், ஒரு நல்ல வெல்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, டன். ஓகே கேர்ள்ஸ், கொஸ்டின் கேட்கலாம். யார் ஃபர்ஸ்ட் கேட்குறேன் டப்புன்னு கை தூக்குங்க. ஹலோ ஹாய், உங்கள் பேர்? மோனிகா. ஓகே, சிலம்பம் கற்றுட்டு இருக்கீங்களா மோனிகா? 1 year போயிட்டு இருக்கேன் சார். வெரி நைஸ். அண்ட் செமையா சுற்றுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். நோ மேட்டர் வாட், நானும் கொம்பு சுற்றுவேன், கொம்பு பிடிச்சிக்கிட்டே சுற்றுவேன். இவங்க கொம்பு சுற்றுனாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ மோனிகா சொல்லுங்க, எனி கொஷின்ஸ்? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, எங்க காலேஜ் எப்படி இருக்கு? வேற லெவல் கேர்ள்ஸ். ஆக்சுவலி ஷூட்டிங்லலாம் வந்துட்டு நாங்கள் நிறைய 1 மோர்லாம் வாங்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, நிறைய டேக்காக வாங்குவோமா, தப்பாக ஆடுவோம், மாஸ்டர் திட்டுவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் நீங்கள் ஒரே டேக்கில் பக்காவாக ஆடினதுக்கெலாம் சூப்பர், வெரி நைஸ். ஹாய் சார். உங்கள் பேர்? ஸ்வேதா. அபி. ஓகே, நைஸ். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. எங்கே கற்றுட்டு இருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் இங்கே தான் வந்து நான் கற்றுக்கிட்டோம், காலேஜ் வந்து. நான் ஸ்கூல் படிக்கும் போதே கற்றுக்கிட்டேன். இப்போ இப்போதான். சூப்பர். யூ கேன் கிவ் a big applause. Yeah. சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மேமுக்கு எல்லாருக்குமே இங்கே லைட்டாக ஸ்லிப் ஆனதுனால கொஞ்சம் சொதப்பிட்டோம். சாரி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் சொதப்பவே இல்லை, செமையாக பண்ணீங்க. நாட்டாமடையில் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் 2 பேர் சொல்லணுமா? ஐயோ, 24 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு தப்பு 24 இயர்ஸா? ஆக்சுவல் நான் ஒன்றுமே பார்க்கல, போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலி நான் சொல்கிறது ரெகுலர். மேபி நீங்கள் சொன்னால் செமையாக நினைக்கிறேன். இவர் தான் அந்த மாமாவா? அந்த அக்கா நீங்கள் தான்? நான் இல்லையா? அக்கா எங்க? அக்கா இல்லாமல் சீனே இல்லையே. அக்கா வாங்க. யாரா நீ? என்னது மாமனா? செல்ல வெளியே போ. ஏய் கருப்பு, நீ யாரு? சித்தியா? பார்க்க தத்தியமா இருக்க, வெளியே போ. சும்மா ஏய், அந்த சின்ன போய் ஒருத்தர் சொல்லியிருப்பானே தேவையில்லாம. எங்க பாடா நான் பார்த்தேன் தாத்தா. என்றா கண்ணு பார்த்து இந்த வயசுல? நான் அந்த பக்கம் விளையாட போனேன்னா அந்த இந்த மாமா இருக்காரு, இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போனாரா? இந்த அக்கா அழுதுட்டே. கேக்கல, ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு தப்பா சொல்லுது, இருங்க. இந்த மாமா தூக்கிட்டு போனாங்களா? எங்க? இந்த அக்கா அழுதுட்டே
அங்க யாருமே இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம் பூட்டிட்டாங்க. இந்த அக்கா அது அழுதுட்டே வெளியே வந்தாங்க. நான் என்னக்கான்னு கேட்டேன். அவங்க இந்த மாமா இந்த அக்கா வாழ்க்கைய Hey, come on, give big claps, yeah? Actually, நான் இவ்வளவு தெளிவா பேசல. இல்ல, எங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தான். நாங்க இத விளையாடுவோம். நானும் ஒரே கிளாஸ்ல. சோ எங்களுக்குள்ள ஒரு டீம் மாதிரி வச்சிட்டு எல்லாரும் கலாச்சாரமா தான் விளையாடுவோம். சூப்பர்யா. Thank you so much. I love it. நானா பண்ணிடுவோம். ஓகே நீதான். ஏய் கேமரா அங்க இருக்கு, அங்க போய் நாட்டாம அந்த பக்கம் போ. தாத்தா தாத்தா நான் பார்த்தேன். இந்த மாமா இந்த அக்கா வண்டியில தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த அக்கா அழுதுட்டே போச்சு பாவம். நான் பின்னாலே போனேன், அப்ப யாருமே இல்ல. ஒரு வீட்டுல பூட்டிருந்தாங்க. அக்கா கிழிஞ்ச துணியோட அழுதுட்டே வந்துச்சு. என்ன காச்சுன்னு கேட்டேன். அப்ப இந்த மாமா இந்த அக்காவோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொன்னாங்க. நாயே, நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பொங்க போற நம்ம தான் நீரடா கொடுத்திருக்க. That's nice. Thank you. எனக்கு ரொம்ப விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய்னா ஐயா, அவர் கூட நீங்க மின்சார படம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். விஜய் அண்ணன் உங்களுக்கெல்லாம் தளபதி. விஜய் அண்ணன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பிரதர். கூட பிறக்கல, அவ்வளோதான். அந்த படம் நடிக்கும்போது நிறைய விஜயனை எப்போவுமே ஷூட்ஸ் பண்ணுற ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவரோட நான் நிறைய விளையாடி இருக்கேன், நிறைய ரகலை பண்ணியிருக்கேன். என்னம்மா? இல்லை, நோ, அவர் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. நம்ம எதனா தப்பு பண்ணால் கூட ரொம்ப குவாய்ட்டாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார், தவிர அவர் திட்டவே மாட்டார். செம. அவர் கூட நடித்ததெல்லாம் வேற யாருக்குன்னா தம்பியை நடித்தா கூட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வருமானு தெரியாது. ஆனால் அவர் கூட நிறையவே வந்துச்சு. மேரேஜா? சீக்கிரம், வெரி சூன். ஹலோ, ஹாய், சொல்லுங்கம்மா. என்னோட ஒப்பீனியனா? See, no matter what, டான்ஸ் கிளாஸுக்கே போகாமல் வெறும் டிவியை பார்த்து இன்னைக்கு பட்டைய கலப்புறது தளபதி மட்டும்தான். ஃபேக்டாக சொல்கிறேன். அதுக்கும் மேலே இருக்காங்க. சிம்புனா இருக்காரு, பரத் பரத்னா இருக்காங்க. அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க. ஓகே, ரீசெண்டாக சாந்தனு, செல்லக்குட்டி, அதெல்லாம் அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க. பட் விஜய் நான் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூம்மா. ஹாய், என் பேர் இலக்கியா. சொல்லுங்க. நீங்க நடிச்ச விழா படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விழா, தேங்க்யூ. சரி, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு விழா ஞாபகம் தான் வந்துச்சு. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் உண்மையாக வந்துட்டு எத்தனை படம் நடித்தாலும் விழா மாதிரி வருமானு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு நடித்த ஒரு படம். அண்ட் அந்த கேரக்டர் சுந்தரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஐ டெல் யூ தட். நிறைய பேருக்கு தெரியாது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அது ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே, அந்த பொண்ணை பார்க்குறேன், நான் ஒரு தப்படிக்கிறவன், அந்த பொண்ணு ஒப்பாரி பாடுறவன். அது ஒரு லவ் ஸ்டோரி. சாவு வீட்டில் லவ் வரும், அதுதான் வந்து ஜானர். அந்த பொண்ணு நல்லா கேரளா குட்டி. அது பேர் வந்து மாளவிகா மேனன். நல்ல ராக்குன்னு நினைக்கிறேன், ராக்கு. ஸோ அதனால் அவளை பார்த்தோன்னே நான் நினச்சேன், ஓகே இந்த படத்தில் வந்து நம்ம நடிக்கக்கூடாது, உண்மையாக வாழணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணை பார்த்துட்டு
டேரக்டர்கிட்டையும் கேமராமேன்கிட்டையும் போயிட்டு சொல்லிட்டேன் சார் ஒரு 43 நாளைக்கு இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ வந்துட்டு அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னா நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க, நான் கண்ணடிச்சேன்னா கண்டுக்காதீங்க, அது வெறும் நடிப்பு மட்டும்தான் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் முடிச்சு நான் ஒரு செம்ம ப்ரிப்பரேஷனோட போயிட்டேன். உட்காந்து ஃபர்ஸ்ட் டே மேக்கப் போடுமா அந்த பொண்ணு வந்து ஹாய் அண்ணா அப்படின்னு நான் அப்படியே நெஞ்செல்லாம் வலிச்சு பயங்கர பெயின். நான் சொன்னேன்ம்மா இப்படிலாம் கூப்பிட்றாதம்மா, நான் வேற ஒரு கனவுல இருக்கேன், இப்படி நீ பண்ணாதது. பட் ஐ ஹாவ் டு சே அவங்க செம்மையாக நடித்தாங்க. செம்மையாக வந்துட்டு ஒரு கோஆப்ரேஷன் வந்து நடிக்கும் போது இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி. செம்ம பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இந்த கேள்வி கேட்டதுக்கு. தேங்க்யூ. செக்ரட்டரி சொல்லுங்க. கேளுங்க நோ இஷ்யூஸ், கவலைப்படாதீங்க, கேட்கலாம். சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து இது ஒரு படத்தில் ஞாபகம் சரியா படம் நேம் திருத்து முழுப்பீங்க. ஆமாம்மா பாண்டியராஜன் சார் படத்தில் எல்லாமே கொஞ்சம் பெருசா இல்ல எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் கண்ணு சின்னதாகிடுச்சு முழிக்கணுமா? ஓகே தேங்க்யூ. ஹலோ ஹாய். ஹாய். உங்க அடுத்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்? மார்ச் இல்லை ஏப்ரல், வெரி சூன். மார்ச் இல்லை ஏப்ரல். ஹாய் கமான் கொடுத்துருங்க டக்குண்டு. ஹாய் 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 சொல்லுங்கள். அதான் நான் சொன்ன மாடு மேய்க்க போயிருப்பேன்னு சொன்னேன். நம்மளுக்கு நடிப்பு தவிர எதுவுமே தெரியாது. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் சினிமாவில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு 3 வயசு 3 மாதம் கரெக்டாக. அந்த நாட்டாம அந்த டைலாக் பேசும்போது எனக்கு 3 வயசு. பார்த்துக்கோங்க எப்படி பேசியிருப்பேன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. பட் லேட்டராக போக போக எனக்கு நினைவு தெரிஞ்சு சினிமாவில் வரும்போது எனக்கு ஸ்கூலுக்கு போனால் கூட நான் சினிமா பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பேன், எப்போ ஷூட்டிங் வரும், எப்போ நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ சினிமா தான் எல்லாமே. தேங்க்யூ. கேளுமா. எங்கள் இளைய தளபதி கூட நடித்த படம் மின்சாரக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். It was some experience and first I have to thank என்னோட டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அவர்னால தான் அந்த படம் நான் பண்ணேன். ஸோ அதாம்மா அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னண்ணா, அக்கா, அப்புறம் அண்ணன், அப்பா, சித்தி, ரொம்பலாம் எனக்கு சித்தி, அப்புறம் பெரியம்மா, குஷ்பு ஆண்டி. ஸோ இந்த மாதிரி எதுமா எதுமா ரம்பாவையா? இல்லை ஆக்சுவலி ரம்பா கிட்ட டைலாக் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பாவோட செட்டப்பு உங்களை மாதிரியே இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லமா அந்த படத்துல தான்மா சொன்னேன். சொல்லுங்க. இல்லை அந்த டைலாக் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகப்படுத்துங்க. ஐயோ இல்லை ஏய் நீ மட்டும் சாவல, உன் கஸ்டமருக்கு சேர்த்து கொட்டை அடிக்கிற. என்னம்மா பாடி லாங்குவேஜ் இல்லையா மா? பேசுறதே பெரிய விஷயம். அந்த விழா படத்துல என்னத்த மட்டும் சார் என்னத்த சொல்ல ஒண்ணும் இல்ல போற இந்த அலமர வேற போற போக்கில பொசுக்கில சொல்லி விட்டேன் உள்ளங்காலுல மாட்டிக்கிட்ட. ஐம் சாரி, நான் ரொம்ப பேட் சிங்கர், நான் வெறும் பாத்ரூம் சிங்கர். சாரி. ஹாய் சொல்லுங்க. உங்களை இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க? எனக்கா? இந்த கரும்பா இருக்கிற பையனை எந்த பொண்ணுமா பார்க்கும்? நான் தான் எல்லா பொண்ணும் பின்னாடி வீட்டு வரைக்கும் போயிட்டு என் வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை ஆக்சுவலி வந்துட்டு இல்லை டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு சினிமா மட்டும்தான் எனக்கு. ஸோ ஐ டோன்ட் லுக் அட் கேர்ள்ஸ். அப்படி நான் சொன்னால் நீங்கள் நம்பணும். இல்லை ஆக்சுவலி எல்லாமே சரி, அந்த ஒரு தாட்டுக்கே நான் போனதே கிடையாது. ஸோ சினிமாவில் லவ் பண்ணுறது தான். வெளியெல்லாம் அண்ணா ஐ லவ் யூ அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர மஹி ஐ லவ் யூன்னு யாருமே சொன்னதில்லை. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஹலோ ஹாய் சொல்லுங்க. என் பேர் லிபி. ஐயா லிபி சொல்லுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினி யார்? ஹீரோயினா? ஹீரோயின். ஆக்சுவலி இது கொஞ்சம் உங்களுக்கு ஆடாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து வெரி ட்ரூ. எனக்கு சாவித்ரி அம்மா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
சீரியஸ்லி அவங்கள மிஞ்சின ஒரு ஆக்ட்ரஸஸ் இன்னும் பிறக்கல. அவ்வளோதான். வெரி சிம்பிள்.